ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு கேப்சிகம் அண்ட் தயிர் வச்சு ஒரு க்ரீமியான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோங்க. இது உங்களுக்கு நல்ல ரிச்சாக ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு 2 குடமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் தயிர். ஒரு பவுலில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த டைம்லேயே நல்ல மணமாக இருக்கும். அந்த கடல முத்தெல்லாம் சேர்த்துருக்கும்போது நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சேலடாக கூட சாப்பிட்லாம். இப்போ தாளிப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன் இந்த மசாலா அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கும் போது அந்த கேப்சிகம் நல்லா வதங்கிடும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. சீக்கிரமே நமக்கு நல்லா வதங்கிடும். இப்படியே ஒரு 2 டைம் திருப்பி விட்டுருங்க. இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்த்து குக் பண்ண வேண்டாம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாடு, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நல்லாவே வெந்துடுச்சு. இந்த டைமில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அந்த தயிர் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கப்பை மட்டும் கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வறுத்த கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் காட்ட மறந்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேப்சிகம், ஆனியன் சேர்த்த ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே நம்ம சட்னி, சாம்பார், பொட்டேட்டோ குருமா இந்த மாதிரி செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.